தமிழகத்துல மும்மொழி கொள்கை தான் வேணும்னு பாஜக அடம்பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும், மும்மொழி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் திமுக இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை பேரு பீகார்ல 3 மொழி பேசுவாங்க, உத்தரப்பிரதேஷ்ல அட்லீஸ்ட் 2 மொழியாவது பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போக, மத்திய அரசு ரொம்ப தீவிரமா தென் மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு உறுதி பண்ணியிருக்காங்க. இப்போ அதையும் தாண்டி பாஜகவினர் தமிழகத்துல ஒரு சில விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நீங்க ஷார்ட்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. இப்ப நான் வீடியோலயே சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மும்மொழி கொள்கை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதாவது கட்டாய படிக்க வேண்டிய லாங்குவேஜ்ல ஹிந்தியும் வந்துடும். இதற்கு முன்னாடி நம்ம இருமொழி கொள்கையில தான் இருந்தோம். ஒண்ணு நம்ம 11th போகும்போது பிரெஞ்சு எடுத்துக்கலாம், இல்ல தமிழ் எடுத்துக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி படிக்கணும்னு ஒரு பெரிய விஷயமாவே போயிட்டு இருந்துச்சு. இதற்கு திமுக அரசு முதல்ல இருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்பன்னு கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ டிஜிட்டல் மயமான போராட்டமாவே மாறிடுச்சு. இன்டர்நெட் முழுக்கவும் தமிழா ஹிந்தியா அப்படிங்கிற ஒரு சண்டையே போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவினர் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், இல்லைன்னா பாஜகவினர் எம்எல்ஏ, பாஜக யாரு இருந்தாலும் சரி, சாலையில போற மக்களிடம் இந்த மாதிரி சைன் போடுங்க, மும்மொழி கொள்கைலாம் எங்களுக்கு ஓகேதான், நாங்க எல்லாமே சம்பந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. எதுவும் மக்கள் அறியாமைனால நடக்குதா, இல்ல மக்கள் தெரிஞ்சே அதுல கையெழுத்து போடுறாங்களான்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, இங்க சின்ன சின்ன பசங்க கிட்ட பிஸ்கெட்டை கொடுத்து இந்த மாதிரி கையெழுத்து போடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே குழந்தைங்களும் கையெழுத்து போடுதுங்க. அன்பு மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்கள் கிட்டயோ இல்ல பொதுமக்கள் கிட்டயோ கட்டாயமா நீங்க கையெழுத்து வாங்குறீங்க, கட்டாயப்படுத்தி அவங்க போட வைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி இன்னும் பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. வேற என்னன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மும்மொழி கொள்கை தானே படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல இருக்கிறவங்க, ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாருமே 3 மொழி பேசிடுறாங்களா, அது என்ன தமிழ்நாட்டுல மட்டும், கர்நாடகால மட்டும், கேரளால மட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்ப சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் திணிக்கிறது என்னன்னா ஹிந்தி படிக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட கடைசியா என்ன கேள்வி கேட்க போறேன்னா, உங்களுக்கு ஹிந்தி படிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா படிப்பீங்களா மாட்டீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.